on verifiable documentary evidence, the undersigned assumes full responsibility for the veracity of the contents therein. So, signature of the registrar, principal, controller of examination, head, director of education institution, and director, joint director of technical education, அவங்களோட registrar of university, அவங்களோட mobile number, seal of the institution, place, date. ஸோ இஃப் ஸ்டூடெண்ட் வந்து அந்த கேண்டிடேட் வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வேறு இன்ஸ்டியூஷனில் படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அது வேறு இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி தமிழில் இது எப்படி இருக்குன்னா, திருமதி செல்வி அவங்களோட பெயர், படிப்பினை, பட்டயம், பட்டம், முதுகலை பட்டம் போன்றவை தமிழை பயிற்றுமொழியாக கொண்டு அந்த இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை நிறுவனத்தில் படித்தார் எனவும், அப்படிப்பினை, பட்டயம், பட்டம், முதுகலை இதில் எது அப்ளிகபிளாக இருக்கோ அதை மட்டும் டிக் அடிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி அதை அடிச்சிடலாம். திருப்திகரமாக நிறைவு செய்தார் என சான்றளிக்கப்படுகிறது. திருமதி செல்வி பெயர் அவர்களுக்கு தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் இதில் சொல்லிடும். தமிழ் வழி படித்தவருக்கான முன்னுரிமை அளிக்கும் திருத்தச் சட்டம் 2020 பிரிவு 2Dயின் கீழ் ஆதார ஆவணங்களை சரிபார்ப்பதன் மூலம் அடிப்படையில் இச்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இவ்வுள்ளடக்கங்களின் உண்மைத்தன்மையை சான்றிதழ் கையொப்பம் முழு பொறுப்பாவார். கையொப்பம் பதிவாளர், முதல்வர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், கல்வி நிறுவனத்தின் தலைவர், இயக்குனர், தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், இணை இயக்குனர், பல்கலைக்கழகத்தின் பதிவாளர். ஸோ கல்வி நிறுவனத்தின் அலுவலக முத்திரையும் அலைபேசியும் அவர்கள் பெயர். தேர்வர் வந்து வெவ்வேறு படிப்புகளில் வெவ்வேறு நிறுவனங்களில் நிறைவு செய்தார் அப்படின்னா தான் படித்த நிறைவு செய்த ஒவ்வொரு நிறுவனத்திலையும் தனித்தனியாக ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறத ரூலாக சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மூடப்பட்ட கல்லூரிகளுக்காகவும் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் ஆப்ஷன் தான். ஆனால் வந்து அந்த மூடப்பட்ட கல்லூரிகளுக்காக பார்த்திங்கன்னா கையொப்பம் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் கைக்கில் வருது. ஸோ அவங்களும் இது மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது இங்கிலீஷ்லேயும் சர்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டிஎன் செட்டுக்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். வெரி சீக்கிரத்தில் இதுக்கான ரிசல்ட்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை நிறைவு செஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஆன்சர் கீ வந்து கன்சல்டேட் கட் ஆஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீக்கான கட் ஆஃப் கொடுத்துட்டு டென்டேட்டிவ் கொடுப்பாங்க. இல்லைனா டேரெக்டாகவே ரிசல்ட் விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து யாராருக்கு என்னென்ன இடஒதுக்கீடுங்கிற ரேஞ்சில் இந்த வாங்கினதுக்கப்புறம் தான் இடஒதுக்கீடு ரேஞ்சில் அவங்களுக்கான எல்லா ஆப்ஷனும் இதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பிஜிடிஆர்பி நெட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்ட்ஸ் டிஆர்பி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஆப்புக்கான லிங்க் இதில் கீழே போட்டிருக்கோம். அதுலேயும் நீங்கள் டேரெக்டாக பாருங்கள். இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஆப் மூலமாக வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இது வந்து எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது. அதனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக அதை பார்க்கலாம். அது மாதிரி யாரெல்லாம் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எல்லோரும் இந்த சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்ணி அது இந்த குறிப்பிட்ட